சின்ன விஷயம் அது. அது ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. அதுல கூட பசங்க பயப்படுறாங்கன்னு பொண்ணுங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ லவ்ல இருக்கும்போது ஆக்சுவலா வீட்ல இருந்து ஃபோன் பேசுறோம் அப்படின்னா ஐயோ அப்பா வந்துட்டாங்க, ஐயோ அம்மா வந்துட்டாங்க, இரு அப்புறம் கூப்பிடுறேன், அந்த விஷயத்துக்கே பயப்படுறாங்க. கேஷுவலா ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி கூட பேசலாம், அந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இப்ப அப்பலாம இருக்கீங்க. என் அப்பாவனாலே ரொம்ப பயம் சார். ஏன்னா நான் வீட்ல காதலிச்சு மாட்டிக்கிட்டேன் சார். போன்ல வால்பேப்பர் வச்சிருந்து நான் மாட்டிக்கிட்டேன் சார். லேடிஸ் மேட்ரா. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. வால்பேப்பர்ல என்ன படம் வச்சிருந்தீங்க? அவ போட்டு தான் சார் வச்சிருந்தேன். ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது மாத்திப்பேன் சார். அவ ஈவினிங் கான்ஷியஸா மாத்திடுவீங்க. கரெக்டா பஸ்ல போகும்போது அவகிட்ட பேசிட்டே போவேன். கரெக்டா ஸ்டாப் வந்தோடனே அப்பயே நான் மாத்திட்டு நான் மாட்டிட்டு போயிடுவேன் சார். இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. நம்ம கமிட் ஆயிட்டோம்னு தெரிஞ்சாலே அது ஒரு குறைச்சலா வந்துருமோ. ஐ மீன் அந்த டேக் ஆஃப் கமிட், ஓ இவன் கமிட்டட், அவனுக்கு அது செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இனிமே. ஸோ கமிட்டட் அந்த ஒரு டேகுக்குள்ள போறதுக்கே தேர் இஸ் a lot of fear. அந்த கமிட்டட்ங்கிற டேகுக்கு நீங்க பயப்படுறீங்க. அந்த பயம் எனக்கு இருக்கு. இல்ல சார், அது அப்படி இல்ல சார். இப்போ நான் லவ் பண்ற பொண்ணு ஒரே ஆஃபீஸ் தான். ஸோ அந்த ஒரே ஆஃபீஸ் ஒரே சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ள நானும் அவளும் கமிட்டட்னு தெரிய வந்ததுன்னா ஜஸ்ட் நாங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய காசிப் ஆயிடும். அம்மாடி காம பார்வையாளருக்கு தேவையே இல்லாம அவங்களை இடம் மாத்தி உட்கார வைப்பாங்க. எங்க 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயம். கமிட்டட்னு தெரிஞ்ச இடம் மாத்தி உட்கார வச்சிருவாங்க. ஆமா, நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசில போய் நில்லு. ஓகே பாஸ். சும்மா பக்கத்துல நின்னு பேசினாங்க. நாங்க அபிஷியலா ஆபீஸ் விஷயம் பத்தி பேசினாலுமே எங்க டீல வந்துட்டு திஸ் இஸ் ஆபீஸ், ப்ளீஸ் மெயின்டைன் டெக்கோரம். இனிமேல் நீ இவட்ட பேசுற பார்த்தே பச்சை மிளகாய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா போடா. அஜப்பா. சோ இதுவே நாங்க கமிட்டட்னு தெரியாம இருந்திருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு கொலீக் நினைச்சு அவங்க பாஸ் ஆகி போய்கிட்டு இருப்பாங்க. ஓ நீ அப்படி வரியா? அப்ப இதான் உண்மையிலே காரணமா இவர்கள் கமிட்டட் என்று தங்களை அறிவித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு? சார் மோஸ்ட்லி வந்துட்டு அதை லைஃப் லாங் கொண்டு போக மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்ல மாட்டாங்க சார். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும், கமிட் ஆயிருப்பாங்க. பட் ஆனா சின்ன ஒரு சண்டை வந்த உடனே ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யார் பசங்களா? பசங்க. போய் அப்படி சொல்லும் போது என்னடா இவன் உண்மையா பிரேக்கப் பண்றானா இல்ல சும்மா சொல்றானா தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா வந்து பேசுவாங்க. இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? இந்த இன்செக்யூரிட்டி இப்ப எப்படி பசங்களுக்கு வந்துச்சுன்னு கேக்குறேன். அப்ப வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபெயிலியர் சந்திச்சிருப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இல்ல புரியல. இப்ப நான் எனக்கு வந்து ஏஜ் 21 தான். நானே 3 ஃபெயிலியர் சந்திச்சு இப்ப 4வது இதுல இருக்கிறேன். என்னடா சொல்ற? அந்த 3 பொண்ணுக்குமே கல்யாணம் ஆயிருச்சு, நிச்சயம் ஆயிருச்சு, அந்த மாதிரி இருக்காங்க. ஏன் உங்களால ஒரு காதல கூட கல்யாணத்துல முடிக்க முடியல? எல்லாம் அவ ராசி அப்படி. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவசரம். என்ன அவசரம்? இத பாருங்க, எனக்கு இந்த வளவள கொலவள எல்லாம் பேச பிடிக்காது. எதா இருந்தாலும் பெட் ஒண்ணு தலகாணி 2ன்னு பேசி முடிச்சிருங்க. முதல் காதல் எத்தனை வயசுல? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன உடனே சார். அது எப்ப பிரேக்கப் ஆச்சு? 20. ரெண்டாவது காதல் 20ல ஆரம்பிச்சு 20ல. டேய் எப்பறா ஒரே டாக்டர் 2 பொண்ணு? இட்ஸ் ஷேர் லக்னே. மூணாவது காதல் எப்ப? 20ல ஸ்டார்ட் ஆச்சு. 20ல தான் சார். அது எப்ப முடிஞ்சு? இப்ப ரீசன்ட்டா 21ல. சோ ஆவரேஜா 2.5 வருஷத்துக்கு 3 காதல் பண்ணிருக்கீங்க. ஏன் அது வொர்க் அவுட் ஆகல? அந்த பொண்ணு மேரேஜ், அவங்க வீட்ல மேரேஜ் பேச்சு எடுத்துட்டாங்க. மேரேஜ் சரி சரி. ஏன் நீங்க அந்த கல்யாணத்தை அப்ப போய் கேட்க வேண்டியதானே, நான் காதலிக்கிறேங்கன்னு? எனக்கு வயசு இல்லல. வயசுக்கு தான் 21 வயசு வச்சிருக்கோம்ல நம்ம. அவன கொல்றா சும்மா விடாதடா. கரிஞ்சின்னு போறந்தவனே. ஓகே, என்ன எஃபோர்ட் எடுத்தீங்க இந்த காதலை காப்பாத்த? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது வேற ஒரே கேஸ்னா ஏதாவது பேசி ஏதாவது பண்ணிருக்கலாம். வேற வேற கேஸ் என்ன எஃபோர்ட் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் எந்த எஃபெக்ட் எடுக்கல. லவ் பண்ண எஃபர்ட்டை தவிர நீங்க எந்த எஃபர்ட் எடுக்கல. இப்போ நீங்க ரெண்டாவது அதே 20ல வந்துச்சுல, அந்த காதல் எப்ப முறிவடைஞ்சிருச்சு? அது ஆன்லைன் கிளாஸ்லயே ஆரம்பிச்சு ஆஃப்லைன் கிளாஸ் வந்த கோவிட். ஓ ஓகே ஓகே. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? உங்களுக்கு முதல்ல ஒரு காதல் தோத்துருச்சுல, அந்த வேதனை இல்லையா உங்களுக்கு? இல்ல சார், அத ஈடுகட்டுறதுக்கு தான் அடுத்த லெவலுக்கு போனதே. ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. 2 காதல் தோல்வி அழிஞ்சிருச்சே போச்சே, காதல் தோல்வி இருந்துச்சேன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? இல்ல சார். இல்ல இல்லைங்க இல்ல. மூணாவது ஏன் தோல்வி? மாட்டிக்கிட்டேன் சார். அவங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. சரி, அந்த முதல் காதல் சின்ன பையன் 19. ரெண்டாவது காதல் ஆன்லைனு. சரி, மூணாவது காதல் சொந்தக்காரங்க தான். நீங்க முதல்ல காசு தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னீங்க. இதுல அந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப இந்த காதலை காப்பாத்த என்ன முயற்சி பண்ணீங்க? சொந்தக்காரங்க தானே. சொந்தத்துல நடுவுல மாமா ஒரு கேரக்டர் இருக்கலாம், சித்தப்பா ஒரு ஆள் இருக்கலாம். அவங்கள வச்சு பேசி பார்த்துருக்கலாம்ல. அது அனாவசியம் பண்ணிருக்கலாம் சார். ஆனா எனக்கு கமிட்மெண்ட் இருந்ததுனால. வேற என்ன கமிட்மெண்ட் உங்களுக்கு புரியலையே?
இல்ல நான் இப்பதான் எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து நான் PhD. அப்புறம் எதுக்குடா லவ் பண்ண? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சார், நான் அந்த ஏற்கனவே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு, இந்த காதலை காப்பாற்றவே முடியாதுன்னு தெரியுது. அப்புறம் எதுக்குடா லவ் பண்ண? செருப்பு பிஞ்சு ஏண்டா லவ் பண்ணும்போது ஒரு ஏசி வீட்ல குடிசை மாட்டு அங்கெல்லாம் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்ற பொண்ணுங்க ஒரு லைஃப்னு வரும்போது அவங்களோட ஃபேண்டசி தாட்ஸ் அதுக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் தவறான விஷயம். ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அது என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிருமோன்ற ஒரு தயக்கம். அப்படியா? அவ அந்த ஃபேண்டசி எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்காக நம்மளோட லவ்லாம் ஒரு லவ்வே இல்லைன்னு கன்சிடர் பண்ணி பிரேக்கப்ன்ற லெவலுக்கு அழகு போயிருவாங்க. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நமக்குள்ள நீ எதுவும் இல்ல காமிக்க இப்போ என்ன, நான் முன்னால யாரு உங்களை எதிர்த்த, உங்களை ஜாதியின் பொருட்டு பிரித்த, உங்க காதல் உருப்படாதுன்னு சவித்த, இவங்க எல்லாரும் முன்னாலே அந்த கப்பல் என்ன முடிவெடுப்பாங்கன்னா இவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிம்பாங்க. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. ஆனா இவங்க எல்லாம் பார்த்தாங்கல்ல, இவங்களுக்கு முன்னால காட்டுறா பீச்சில் ஒரு தீம் வெட்டிங் பண்ணுவோம், நம்ம வந்து இந்த டிசைனர் கூப்பிட்டு பண்ணுவோம், இந்த நடிகை போட்ட ட்ரெஸ்ஸை நானும் போட்டு, இந்த ஹீரோ போட்ட ட்ரெஸ்ஸை நீயும் போட்டுன்னு பின்னால் வாழ்றதுக்கு வச்சிருந்தீங்களா காசு, அம்பட்டையும் கொண்டாந்து கல்யாணத்திலே முடக்கிறேன்னா ஒரு ஆண் பயப்படத்தானே செய்யும். ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா சார், அதை வந்து பேசி கிளியர் பண்ணிக்கலாம்ல. நான் கன்வின்ஸ் பண்ணிடலாம் உங்களை. ஆனா உங்களுக்கு அந்த குறை உள்ள இருக்கும்ல. If I'm not wrong, scientifically என்னால என் மேரேஜ்ல ரிசப்ஷன் பண்ண முடியல. லவ் மேரேஜ் தான். அவளுக்கு ரிசப்ஷன் பண்ணணுன்றது பெரிய ஆசை, எனக்கும் ஆசை. அந்த ரிசப்ஷனே என்னால பண்ண முடியலன்னு அடுத்து வர ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நானும் என் ஒய்ஃப் வீட்டில் உட்காந்து தனியாக அழுவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்காக கண்ணாலனை கண்டவுடன் காதலில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் உன்னை கண்டவுடன் காதலிலும் நம்பிக்கை வந்து விட்டது. உன் கண்களில் வழியால் என் காதலின் கன்னித்தம் தன்மையை களவாடியவன் நீ. அடடா, கவிதை கவிதை கூட்டம் அவ்வளோ. என் கண்ணிமைகள் மூடும் வரை உன்னை மட்டுமே நான் காதலிப்பேன். என் அன்பு கண்ணாலனை, உன்னை மட்டும் காதலிக்கிறேன். உன்னவளாக. நன்றி. சிறப்பு. சூப்பர். ஐயோ, இப்போ இவங்க எல்லார்கிட்டையும் கேட்குற மன்னிப்பு உன்னை வந்து சேரும் நான் நம்புறேன். என்ன மன்னிச்சிரு மாளவிகா. ஸோ பேசிக்கலி அவருக்கு ரிசப்ஷன் நீங்க சரியா பண்ண முடியலங்கிறதுக்கு தான் இந்த சாரி இல்லையா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உங்க மனைவி இப்போ இங்க இருக்காங்களா, வந்திருக்காங்களா, கூட்டி இருக்காங்களா? எங்க இந்த ஏரியாக்குள்ள எங்க இருந்தா என்ன? மாளவிகா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வர முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா ஊரறிய எல்லார் முன்னாலும் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஐ லவ் யூ. என்னோட மன்னிப்பை நான் அவரோட மன்னிப்பை நான் ஏத்துக்கிட்டேன் சார். என்ன உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்கல அவ்வளவுதானே? ஆமா. என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? அவர் கூட அண்ணா எந்த பாட்டு வேணா. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? எந்த பாட்டு வேணாலும் பிடிக்கும். ஏய் பாட்டை போடுறா. என்ன ரிசப்ஷன் இந்த நடத்துறோம் இப்ப. வாங்க. அல்ல போனா பாட்டா போடுறா. என்னடா அது? என்னடி உரசுது? என்ன உரசுது? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? முடியாது முடியாதா? முடியாது. டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? சூப்பர். வாங்க. எது? ஏன் ஆசீர்வாதம் பண்றியா? அதுக்கு சரி, ஓகே, காட் பிளஸ் யூ. சரி சரி, ஓகே ஓகே ஓகே, குட் லக் குட் லக் குட் லக். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வேறு உங்கள் காதலரிடம் அவர் இதுக்கெல்லாம் பயப்படுறது எனக்கு எரிச்சலாக இருப்பது என்ன, தோன்றது என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? ஒரு ஆர்குமெண்ட் எங்கக்குள்ள நான் வந்து சொல்றேன், ஹவ் டு ஐ ஃபீல் அப்படின்னு நான் சொல்ல ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து ஓட ட்ரை பண்றான். இவன் டம்மி தான் போல் இருக்கு. அவங்க ஒரு ஆன்சரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆன்சர் தான் நம்ம சொல்லுவோம், நம்மளால முடியாது. நம்ம ஒரு ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, இது சொன்னா நம்ம இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருவாங்க. நம்ம சொன்னா இது கூட புரிஞ்சுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதுப்பா. இப்ப திருப்பியும் அதே ப்ராப்ளம் திருப்பி வருது. அப்போ ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் நீங்க அதை பேசி தானே ஆகணும். பேசி புரிய வச்சா தானே சால்வ் ஆகும். டைமே வந்து பேசிட்டே இருந்தா சண்டை வெடிக்க தான் செய்யும். இப்போ இந்த பிரச்சனை அப்படியே தானே இருக்கும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இல்ல, அவங்க அந்த டைம்ல வந்து ரொம்ப கோவமா இருப்பாங்க. சோ நம்ம பேசுற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பா தான் தெரியும். ஓ சாரி மச்சான், இப்போ நான் எது பேசினாலும் தப்பா இருக்கு. பெட்டர் ஐ லீவ் மச்சான். காமனா இருக்கக்கூடியது தான், ஆனா ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் சார். அவங்க இதை கேட்கும் பொழுது என்ன கேட்பாங்கன்னா, நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல, நீ வந்து என்னை எதனா கல்யாணம் பண்ணிப்ப. அது ஒரு வாட்டி கேட்க மாட்டாங்க சார், ஒவ்வொரு வாட்டி சண்டை முடிஞ்சது போதும். ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொல்ற? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட். ஏன் இந்த பயம் உங்களுக்கு அது இருக்குது? வந்து பயம் இல்ல சார். அவங்க சொல்லி வந்து கேட்கும்போது நம்மளுக்காக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேஜிக்கலான ஃபீல்.
என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. ஒவ்வொரு முறையும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன், ஆல்பா ஸ்கொயர், உன்னை விட்டு போக மாட்டேன், அப்புறம் மண்ணில் புரண்டு உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது? நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். இப்போ நம்ம லவ்க்குள்ள கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நான் என் அப்பா மட்டும் தான் பேசிடுவேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கன்வின்ஸ் ஆயிடும். ஒரு நல்ல டீப்பாக ஒரு 2 years கிட்ட அந்த லவ் போயிடும். அதுக்கப்புறமா வந்து அடிக்கடி எங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ தெரில, அவள் தான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். சாம்பார் அப்ப எனக்கு அந்த மாதிரி அடிக்கடி நம்ம கிட்ட சொல்லும்போது நமக்கு வந்து எரிச்சலாகும் பயங்கரமா. இங்க பாரு வயிற்றுல நான் போறேன், நீ விலகவே மாட்டேடா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே. எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம்